நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவன் நம்மோடு இருந்தால் அவர் சித்தப்படி நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார். மத்தேயு 15:28 சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அன்று கானானிய ஸ்திரீயின் வீட்டிலே பிசாசினுடைய போராட்டம் யூதர்களுக்கும் கானானியருக்கும் ஆதி நாட்களிலிருந்தே ஒத்து வராது. ஆனால் கானானிய ஸ்திரீயினுடைய அபார விசுவாசம், தாழ்மை, தானும் அவருடைய பிள்ளைதான் என்று அவரை விடாமல் பற்றி கொண்டு தன்னோடு தேவன் இருப்பதை அன்றைக்கு நிரூபிக்க முடிந்தது. இயேசுவை முடியாது என்று சொன்னாலும் கூட அவளுடைய அபார விசுவாசம் அவளுடைய விருப்பத்தை அன்றைக்கு நிறைவேற்றியது. மத்தேயு 15:22 முதல் 28 வரைக்கும் இந்த சம்பவம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வீட்டில் இருந்த பிசாசின் போராட்டம் நீங்கி மகள் ஆரோக்கியமாகி விரும்பின ஆசீர்வாதத்தை பெற்று சென்றாள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை போராட்டங்களோடு கூட இருந்தாலும் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு அவரை உறுதியாய் பற்றி கொண்டு எல்லா போராட்டங்களில் இருந்தும் இந்த நாளில் இருந்து அவருடைய கிருபையினாலே விடுதலையை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். God bless you.